إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அன்பிற்குரிய நறுமை சகோதரர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய நமது முதல் பாடமாக, அதாவது ஹதீஸ் ஹதீஸ் உடைய தலைப்பில் ஹதீஸ் கலை சம்பந்தமான சில அடிப்படைகளை நாம் பார்க்கக்கூடிய ஒரு தொடர். இதை உசூலுல் ஹதீஸ் என்று சொல்வார்கள், ஹதீஸின் அடிப்படைகள். இல்முல் ஹதீஸ் என்று சொல்வார்கள். அதே போன்று முஸ்தலஹுல் ஹதீஸ் என்று சொல்வார்கள். இப்படியான இந்த பெயர்களை கொண்டு இது என்ன செய்யப்படும், இது அழைக்கப்படும். எனவே எந்த ஒரு கலையாக நாம் எடுத்தாலும் அதனுடைய அடிப்படைகள், அதனுடைய உசூல்கள் சம்பந்தமான அடிப்படைகள் சம்பந்தமான அந்த தெளிவென்பதும் மிக முக்கியமானது. இந்த தலைப்பில் முதலாவதாக நாம் பார்க்க போகின்ற விடயம் என்னவென்றால், இப்போ இஸ்லாத்துடைய மூலாதாரங்கள் அல் குர்ஆன், அல் ஹதீஸ். இந்த ஹதீஸினுடைய, இந்த சுன்னாவினுடைய முக்கியத்துவம் சம்பந்தமாக, முக்கியத்துவம் தொடர்பாக குர்ஆன் குறிப்பிடக்கூடிய சில வசனங்கள், குர்ஆன் குறிப்பிடக்கூடிய சில வசனங்கள். இப்போது நாம் நிறைய, அதாவது பயான்கள் எல்லாம் கேட்டிருக்கிறோம். அப்படியான சில வசனங்கள், நீங்கள் அடிக்கடி கேட்டிருக்கக்கூடிய வசனங்கள், உங்களோட ஞாபகத்தில் உள்ளவைகள் சொல்ல முடியுமா உங்களுக்கு? அதாவது மையுத்திர் ரசூல ஃபகது அத்தா அல்லாஹ். அதாவது யார் தூதருக்கு கட்டுப்பட்டாரோ, யார் தூதருக்கு கட்டுப்பட்டாரோ அவர் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டவர் என்ற குர்ஆனுடைய வசனத்தை நாம் என்ன செய்யலாம், சொல்லலாம் இல்லையா? அந்த வசனத்தை நாங்கள் சொல்லலாம். கொஞ்சம் நீங்கள் சொல்கிறேன். ஃபகது அத்தா அல்லாஹ். இது சூரத்து நிசா 4வது அத்தியாயம் 80வது வசனம். சரியா? எனவே இந்த வசனம் என்ன சொல்கிறது என்றால், யார் தூதரை பின்பற்றுவாரோ அவர் அல்லாஹுவை பின்பற்றியவர் என்றால், முதலாவது எது சொல்லப்படுது? யார் தூதரை பின்பற்றுவாரோ. இது அவ்வளோ பெரிய ஒரு முக்கியத்துவத்தை சொல்லக்கூடிய ஒரு வசனம். சரி, இப்போ இது அல்லாமல் வேற உங்களுக்கு தெரிஞ்ச அதாவது தூதர் என்ன செய்ய மாட்டார், தனது மனோ இச்சைப்படி பேச மாட்டார். அவர் பேசுவதெல்லாம் எதுதான்? வஹிதான். வஹியைத்தான் அவர் என்ன செய்வார், பேசுவார் என்று வரக்கூடிய அந்த வசனம். அது நீங்கள் எடுத்தீங்கன்னா சூரத்து நஜ்ம்
சூரத்துன் நஜ்ம் 53வது அத்தியாயம் 3 அதே போன்று 4 ஆகிய வசனங்கள் என்ற இதை நாங்கள் என்ன செய்யலாம் சொல்ல முடியும். அதே போன்றுதான் வமா ஆத்தாக்குமுர் ரசூல் என்று வரக்கூடிய வசனம். வமா ஆத்தாக்குமுர் ரசூல் ஃபஹுது வமா நஹாக்கும் அன்ஹு ஃபந்தஹு என்று வரக்கூடிய இந்த வசனத்தை நாம் எடுத்தாலும் அந்த தூதர் உங்களுக்கு எதை தந்தாரோ அதை நீங்கள் என்ன செய்யுங்க, எடுத்துக்கொள்ளுங்கள். அவர் எதை விட்டு உங்களை தடுத்தாரோ அதிலிருந்து நீங்கள் முழுமையாக விலகிக் கொள்ளுங்கள். இது நீங்கள் எடுத்தீங்கன்னா சூரத்துல் ஹஷர் 59வது அத்தியாயத்துடைய 7வது வசனம். இது போன்ற நிறைய வசனங்கள் அல் குர்ஆன்ல இருக்கிறது. அதாவது சுன்னாவை மறுக்கின்ற போது இப்போ இது பின்பற்றுங்கள் என்று வரக்கூடிய முக்கியத்துவம். அதே போன்று எடுத்தீங்கன்னு சொன்னால் பின்பற்றாமல் இருக்கும் போது வரக்கூடிய மோசமான விளைவுகள், அதை பற்றி அல்லாஹ் எச்சரிக்கக்கூடிய வசனங்கள். இப்போ நீங்கள் எடுத்தீங்கன்னா ஒரு வசனத்தை நீங்கள் பார்க்கலாம். இந்த வசனம் எங்கு இடம்பெறுகிறது என்று சொன்னால் சூரத்து நூர் 24வது அத்தியாயம் 63வது வசனம். அல்லாஹ் சொல்கிறான், ஃபல்யஹ்தரில்லதீன யுஹாலிஃபூன அன் அம்ரிஹி அன் துஸீபஹும் ஃபித்னா அவ் யுஸீபஹும் அதாபுன் அலீம். அவருடைய கட்டளைக்கு மாறு செய்யக்கூடியவர்கள் எச்சரிக்கையாக இருக்கட்டும். எதிலிருந்து? அவர்களுக்கு ஃபித்னா வருவதிலிருந்து அல்லது நோவினை தரும் வேதனை அவர்களை பிடித்துக் கொள்வதிலிருந்து. இது என்ன சொல்லுது? சுன்னாவை பின்பற்றாத போது வரக்கூடிய கடுமையான எச்சரிக்கை. ஒன்று ஃபித்னா, உங்களுக்கு மத்தியில் ஃபித்னாக்கள் உருவாகும், குழப்பங்கள், அல்லது நோவினை தரும் வேதனை வரும் என்ற இந்த வசனத்தை நாம் எடுத்து பார்க்கலாம். அதே போன்று அல்லாஹ் சொல்கிறான், தன் மீது சத்தியமிட்டு சொல்கிறான். எப்படி சொல்கிறான்? அல்லாஹ் தன் மீது சத்தியமிட்டு சொல்கிறான். எப்படி? எந்த நெருடலும் இல்லாமல், உள்ளத்தில் எந்த ஒரு நெருடலும் இல்லாமல் உங்கள் தீர்ப்பை மனப்பூர்வமாக அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால், அவர்கள் ஏற்றுக்கொள்ளாத வரை அவர்கள் மூமின்களாக மாட்டார்கள் என்று வரக்கூடிய வசனம் 4வது அத்தியாயம் 65வது வசனம். சரி, இப்போ நாம் இதோடு என்ன செய்வோம்டா, நிறைய வசனங்கள் குர்ஆனில் இருக்கின்றன. இதோடு நாம் இன்னொரு வசனத்தை மட்டும் எழுதிக்கோங்க. அது ஒரு முக்கியமான வசனம். எந்த வசனம் என்று சொன்னால், நபி அவர்கள் உமக்கு பதிலளிக்கவில்லை என்றால், அல்ல எப்படி சொல்றான்டா, நபி அவர்கள் உமக்கு பதிலளிக்கவில்லை என்றால் அவர்கள் பின்பற்றுவதெல்லாம் தங்கள் மனோ இச்சையைத்தான். நிறைய என்ன செய்யறாங்க, ஒவ்வொரு காரணங்களை சொல்லிக்கொண்டு சுன்னாவை பின்பற்றாமல் மறுக்கக்கூடியவர்களுக்கு ஒரு ஒரு பதில், கடுமையான ஒரு பதில். 28வது அத்தியாயம் 50வது வசனம். ஃபஇல்லம் யஸ்தஜீபு லக் ஃபஅலம் அன்னமா யத்தபிஊன அஹ்வாஅஹும். அவர்கள் உமக்கு பதிலளிக்கவில்லை என்றால் அறிந்து கொள்ளுங்கள், அவர்கள் பின்பற்றுவதெல்லாம் அவர்களுடைய மனோ இச்சை என்று அல்லாஹு தஆலா எச்சரிக்கின்றார். சரி, இப்போ நாங்கள் அதே போன்று ஹதீஸ்களில் நிறைய ஹதீஸ் சுன்னாவுடைய முக்கியத்துவத்தை சொல்லக்கூடிய ஹதீஸ்கள் இருக்கின்றன. அதில் ஒரே ஒரு ஹதீஸை மாத்திரம் நீங்கள் குறித்து கொள்ளுங்கள். அபூதாவுதில் 4604, அபூதாவுதில் 4604வது எண்ணில் வரக்கூடிய செய்தி. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி குறிப்பிட்டார்கள் என்று சொன்னால், அலா இன்னி ஊதீதுல் குர்ஆன வ மிஸ்லஹு மஅஹு கிதாபன்னும் வருகிறது. நான் குர்ஆனையும் அதை போன்ற ஒன்றையும் வழங்கப்பட்டுள்ளேன். இப்படி வருகிறது, நான் குர்ஆனையும் அதை போன்ற ஒன்றையும் வழங்கப்பட்டுள்ளேன் என்ற இந்த ஹதீஸ். எனவே சுன்னாவுக்கு இருக்கக்கூடிய முக்கியத்துவம், சுன்னாவுக்கு எவ்வளவு பெரிய ஒரு முக்கியத்துவம் இந்த செய்தியிலே வருகிறது. மிக்தாம் இப்னு மஅதி கர்ப் என்று சொல்லக்கூடிய சஹாபி ரலியல்லாஹு அன்ஹு இதை அறிவிக்கிறார்கள். இது திர்மிதியில் 2664, அபூதாவுத் 4604 ஆகிய எண்களில் இந்த செய்தி என்ன செய்கிறது, இடம்பெறுவதை நாம் பார்க்கலாம். சரி, அடுத்ததாக இந்த தலைப்பில் நீங்கள் என்ன தலைப்பு போட்டுக்கோங்கன்னு சொன்னால், இப்போ குர்ஆனுக்கும் சுன்னாவுக்கும் இடையிலுள்ள தொடர்பு, குர்ஆனுக்கும் சுன்னாவுக்கும் இடையிலுள்ள தொடர்பு, இந்த தொடர்பு எப்படிப்பட்ட ஒரு தொடர்பாக இருந்து கொண்டிருக்கிறது?
என்பதை நாம் இந்த தலைப்பிலே பார்க்கலாம். இதுல முதல் விடயமாக இதுல நீங்க முதல் விடயமாக எதை நீங்க குறித்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், அதாவது குர்ஆனில் கூறப்பட்ட செய்தியை, குர்ஆன்ல ஒரு செய்தி சொல்லப்படுது, அந்த செய்தியை உறுதிப்படுத்தக்கூடியதாக சுன்னா வரும். குர்ஆன்ல சொல்லப்பட்ட செய்தியை எதுவும் உறுதிப்படுத்தும்? சுன்னாவும் உறுதிப்படுத்தும், ஹதீஸும் உறுதிப்படுத்தும். இதை நீங்க முதலாக எழுதிக்கோங்க. அதாவது குர்ஆனில் கூறப்பட்ட செய்தியை என்ன செய்யும்? சுன்னாவும் உறுதிப்படுத்தும். அப்ப இதை நாம் இதற்கு நாம் உதாரணமாக நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா, குர்ஆன்ல நீங்க பார்க்கலாம், அல்லாஹ் சொல்கிறான், தொழுகையை நிலைநாட்டுங்கள், தொழுகையை நிலைநாட்டுங்கள் என்று குர்ஆன் சொல்கிறது. நபி அவங்க சொல்றாங்க, புனியல் இஸ்லாமு அலா ஹம்சின், புனியல் இஸ்லாமு அலா ஹம்சின். என்ன அர்த்தம்? இஸ்லாம் 5 தூண்களின் மீது நிறுவப்பட்டுள்ளது, அமைந்துள்ளது, அமைக்கப்பட்டுள்ளது. அதுல முதலாவது ஷஹாதத்து அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ், அடுத்து வைகாமு ஸலாத், தொழுகை நிலைநாட்டுது. எனவே அது சுன்னாவும் என்ன செய்து அதை உறுதிப்படுத்து, சுன்னாவும் அது என்ன செய்து அதை உறுதிப்படுத்தக்கூடியது. அதில் நிறைய உதாரணம் நாங்கள் சொல்லலாம், இது ஒரு உதாரணம் இல்லைங்களா? குர்ஆன் சொல்லக்கூடியதை சுன்னாவும் என்ன செய்யும்? உறுதிப்படுத்தும். சரியா? இது ஒரு விஷயம். சரி, இரண்டாவது எழுதிக்கோங்க. சரியா? இப்ப குர்ஆனில் கூறப்பட்டதை விளக்குவதாக ஹதீஸ் வரும், சுன்னா வரும். குர்ஆனில் கூறப்பட்டதை விளக்குவதாக எது வரும்? ஹதீஸ் வரும், சுன்னா வரும். இப்ப நீங்க இது இரண்டாவது நீங்க இதுல எழுதி கொள்ளக்கூடிய விஷயம். குர்ஆனில் கூறப்பட்டதை விளக்குவதாக எது வரும்? ஹதீஸ் வரும், சுன்னா வரும். சரி, இப்ப இதுல நாங்க இதுக்கு நீங்க குர்ஆன் நிறைய வசனங்களும் இதுக்கு இருக்கிறது. ஒரு வசனத்தை பாருங்க, சூரத்துன் நஹல், சூரத்துன் நஹல் 44வது வசனம். புரியுதா? சூரத்துன் நஹல் 44வது வசனம். சரியா? இந்த வசனத்தை நீங்க எடுத்து படிச்சு பார்த்தீங்கன்னா, சூரத்துன் நஹல் என்று நாங்கள் சொல்லும் போது 16வது அத்தியாயம், 16ல 44. அன்ஸல்னா இலைக்க திக்ர, நாம் உமக்கு என்ன செய்தோம்? இந்த திக்ரை, வேதத்தை அருளினோம். லிதுபய்யின லின்னாஸி மா நுஸில இலைஹிம், அவர்களுக்கு அருளப்பட்டதை நீங்கள் விளக்குவதற்காக, அவர்களுக்கு அருளப்பட்டதை நீங்கள் விளக்குவதற்காக. நபி அவங்க வெறுமனே என்ன செய்து ஓதுறது மட்டுமல்ல, அதை என்ன செய்வாங்க? மக்களுக்கு அதை விளக்குவார்கள். அப்ப லிதுபய்யின லின்னாஸி மா நுஸில இலைஹிம் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். சரியா? நாம் இந்த வசனம் நமக்கு குர்ஆனை சொல்கிறது. குர்ஆன் ரசூலுல்லாஹ் அருளப்பட்ட குர்ஆன் அப்படியே என்ன செய்யுது? ஓதி காட்டியது மட்டுமல்ல, அதை என்ன செஞ்சாங்க? அதை விளக்கி கூறினார்கள், அதை மக்களுக்கு விளக்கி சொன்னார்கள். அப்ப குர்ஆன் மட்டும் போதும் என்றவர்களுக்கு இது மிகப்பெரிய மறுப்பு. அப்படித்தானே? குர்ஆன் மட்டும் போதும் என்ற ஒரு வழிகட்ட கூட்டம் இருக்குதா இல்லையா? அவர்களுக்கு இதெல்லாம் மறுப்பாகவும் இருக்கிறது. சரி, இப்ப நாம் இதற்கு ஹதீஸிலே ஒரு உதாரணத்தை நாம் பார்க்கின்ற போது, இப்ப குர்ஆனை நீங்க பார்க்கலாம், 8வது அத்தியாயம் 60வது வசனம். 8வது அத்தியாயம் 60வது வசனம் என்ன? வா அஇது லஹும் மஸ்ததஅதும் மின் குவா, நீங்க என்ன செய்ய வேணும்? நீங்க போருக்கு உங்களை என்ன செய்யணும்? உங்களை தயார்படுத்திக் கொள்ளணும். எதை கொண்டு? கூவா. கூவான என்ன? சக்தியை கொண்டு, பலத்தை கொண்டு நீங்கள் உங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். இப்ப ரசூலுல்லாஹ் 3 முறை சொல்கிறார்கள், அலா இன்னல் கூவத அர் ரமி, அலா இன்னல் கூவத அர் ரமி, அலா இன்னல் கூவத அர் ரமி, 3 முறை சொல்கிறார்கள். இப்ப ரசூலுல்லாஹ் இங்க கூவா என்று குர்ஆன் சொல்லக்கூடிய இந்த வார்த்தையை விளங்கப்படுத்துறாங்க. இல்லையா? இப்ப கூவாண்டா ஆற்றல், பலம் என்று சொல்கிறோம். ரசூலுல்லாஹ் கூவாவுக்கு என்ன விளக்கம் சொல்றாங்க? அர் ரமி என்றா அம்பை எய்தல், எரிதல். அர் ரமி என்ன செய்து? எய்தல். இல்லைங்க சொல்றது. அப்ப எனவே இப்படி ரசூலுல்லாஹ் 3 முறை சொன்னார்கள். அப்ப இன்று நாம் வாழக்கூடிய காலத்துல போருக்காக தயாராகுதல் என்பது என்ற இதெல்லாம் உள்ளடக்கக்கூடியதாக இந்த வார்த்தை இருக்கு. எரிதல், எய்தல், புரியுது சொல்றது.
அப்ப எனவே இங்கு குர்ஆனுடைய வசனத்துக்கு ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க, விளக்கம் சொல்கிறார்கள். இந்த ஹதீஸ் எங்க வருகிறது? முஸ்லிம்ல 1917 உக்பத் இப்னு ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த செய்தியை அறிவிக்கிறாங்க. இப்ப இது போன்று நாங்க நிறைய உதாரணங்கள் எங்களுக்கு சொல்லலாம். நிறைய உதாரணம் சொல்லலாமா இல்லையா? இப்ப குர்ஆனுக்கு ரசூலுல்லாஹ் விளக்கமாக சொன்ன செய்திகள் ஏதாவது உங்க ஞாபகத்தில் இருக்குதா? இப்ப குர்ஆனுக்கு நபி அவர்கள் விளக்கமாக சொன்ன செய்திகள் இல்ல அதுக்கு போகாதீங்க. நான் இப்ப கேட்கிற சப்ஜெக்ட்ல, அதாவது குர்ஆனுக்கு, இப்ப குர்ஆன்ல ஒரு வசனம் வரும், அந்த வசனத்துக்கு என்ன செய்யுது ரசூலுல்லாஹ் சொன்ன விளக்கம். இப்ப உதாரணமா நீங்க எடுத்து பாருங்க, குர்ஆன்ல வருது சூரத்து யூனுஸ்ல வரும் ஒரு வசனம். எப்படி என்று சொன்னால், அதாவது லில்லதீன அஹ்ஸனுல் ஹுஸ்னா வ ஜியாதா. எப்படி வரும்? லில்லதீன அஹ்ஸனுல் ஹுஸ்னா வ ஜியாதா. அப்ப நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா, அதாவது இப்ப இந்த வசனத்தை நீங்க எடுத்து படிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா, அவர்கள் செய்த நன்மைகளுக்காக, அவங்க செஞ்ச நன்மைகளுக்காக நன்மையும் உண்டு, வசியாதான் என்ன, இன்னும் அதிகமாகவும் உண்டு, இன்னும் அதிகமாகவும் உண்டு. அப்ப இங்க ரசூலுல்லாஹ் ஜியாதாவுக்கு என்ன விளக்கம் சொன்னாங்க? நாளை மறுமையில் சொர்க்கத்துல மூமின்கள் அல்லாஹுவை பார்த்தல், அல்லாஹுவை பார்ப்பது நபி அவங்க சொன்ன விளக்கம், நபி அவர்கள் சொன்ன. இது மாதிரி நாங்க நிறைய என்ன செய்யலாம். இப்ப எங்களுக்கு தெரியும், குர்ஆன்ல ஒரு வசனம் இறங்கிச்சு, சஹாபாக்கள் எல்லாம் மிகவும் என்ன செஞ்சாங்க, கவலையோடு இருந்தாங்க. எந்த வசனம்? இல்ல, சஹாபாக்கள் எல்லோரும். அப்ப அந்த வசனம் இறங்கிய போது, அல்லதீன ஆமனு வலம் யல்பிசு ஈமானஹும் பிதுல்மின். நான் இப்ப சொன்ன வசனத்தை இது சொன்னா உங்களுக்கு, லில்லதீன அஹ்ஸனுல் ஹுஸ்னா வ ஜியாதா இது சொன்னா, நம்பர் சொன்னா 10வது அத்தியாயம் 26வது வசனம், 10:26. சரியா? இப்ப அல்லாஹ் சொல்கிறான், அல்லதீன ஆமனு வலம் யல்பிசு ஈமானஹும் பிதுல்மின் உலாயிக லஹுமுல் அம்னு வஹும் முஹ்ததூன். எவர்கள் ஈமான் நம்பிக்கை கொண்டு தங்களுடைய ஈமானோட அநியாயத்தை கலக்கவில்லையோ, எதை துல்மை கலக்கவில்லையோ, அவர்களுக்கு தான் பாதுகாப்பு, அவங்க தான் நேர்வழி பெற்றவர்கள். இந்த வசனம் இறங்கிய போது சஹாபாக்களுக்கு ஏற்பட்ட கவலை என்ன கவலை? நான் அநியாயம் செய்யறதில்ல, அடுத்த வந்து அநியாயம் செய்யறேன் அப்படியா நினைச்சாங்க? நம்மில் யார் தான் அநியாயம் செய்யாம இருக்கிறோம், நம்மில் யார் தான் அநியாயம் செய்யாம இருக்கிறோம் என்று கவலை கொண்டார்கள். ஈமானோடு அநியாயத்தை யார் கலக்கவில்லையோ, அப்போதுதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அதாவது இங்கு அநியாயம் என்பது நீங்கள் நினைப்பதல்ல, மாறாக எது ஷிர்க், எது மிகப்பெரும் அநியாயம், எது இன்ன ஷிர்க லதுல்முன் அதீம் என்ற அந்த வசனத்தை ஓதி காட்டினார். சரி, இப்ப நாம் இது 2வது. அடுத்தது 3வதாக நீங்க எழுதிக்கோங்க. 3வது விஷயம், சரியா? குர்ஆனில் சுருக்கமாக சொல்லப்பட்டதை சுன்னா விரிவாக சொல்லும். குர்ஆன்ல சுருக்கமாக சொல்லப்பட்ட ஒன்றை என்ன செய்யும்? சுன்னா விரிவாக சொல்லும். சரியா? இப்ப நீங்க எடுத்தீங்கன்னா, இப்ப இதுக்கு நாங்க நிறைய உதாரணம் சொல்லலாம். என்ன சொல்லலாம்? தொழுகை எடுத்து பாருங்க. இப்ப குர்ஆன் சொல்லுது, தொழுகையை நிலைநாட்டுங்கள், அப்படித்தானே? தொழுகையை நிலைநாட்டுங்கள் என்று குர்ஆன் சொல்லுது. ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க? எப்படி தொழ வேண்டும், எப்படி ருக்கு சுஜூத் செய்ய வேண்டும், தொழுகையுடைய அந்த முறைகள் சொன்னாங்க. சல்லு கமா ரஅய்துமூனி உஸல்லி, என்னை எவ்வாறு தொழ கண்டீர்களோ அவ்வாறு தொழுங்கள். எனவே ஜகாத்தை நீங்க எடுத்தாலும் சரி, ஜகாத்துடைய விஷயத்தை நீங்க எடுத்தாலும், ஜகாத்துடைய நிறைய சட்டங்கள் சுன்னால வருவதை நாங்கள் படிக்கிறோம். குர்ஆன்ல சுருக்கமா ஜகாத் சொல்லப்படுது. அதே மாதிரி எடுத்தீங்கன்னு சொன்னா, நோன்பு சம்பந்தப்பட்ட சட்டங்கள் நிறைய சுன்னாவில் வருவதை நாம் என்ன செய்கிறோம்? குர்ஆன் சுருக்கமாக சொல்லும், சுன்னா அதை என்ன செய்யும்? விரிவாக சொல்லும். அப்ப இது இதுல நீங்க எத்தனாவது? 3வது. சரியா? அடுத்ததாக நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா, இப்ப குர்ஆன்ல பொதுவாக கூறப்பட்ட ஒன்றை சுன்னா குறிப்பிட்டு சொல்லும்.
குர்ஆன்ல பொதுவா வரும். குர்ஆன்ல எப்படி வரும்? ஆம்னு சொல்லுவாங்க. அது ஆம், பொதுவாக வரும். அதை சுன்னா என்ன செய்யும் என்றால் குறிப்பிட்டு சொல்லும். சுன்னா அதை குறிப்பிட்டு சொல்லும். இப்ப உதாரணமாக நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா, குர்ஆன்ல வருகிறது 5வது அத்தியாயம் 38வது வசனம். 5வது அத்தியாயம் 38வது வசனம். அதாவது திருடிய ஆண் திருடிய பெண்ணுடைய கை என்ன செய்யப்பட வேண்டும்? வெட்டப்பட வேண்டும் என்று குர்ஆன் சொல்லுது. இப்ப அந்த கை எந்த இடத்தால வெட்டப்பட வேண்டும் என்ற அந்த விடயம், அது தொடர்பான விளக்கங்கள் எல்லாம் அந்த விரிவாக எங்க வரும்? சுருக்கமாக குர்ஆன் சொல்லுது. அதை விரிவாக எது பேசும்? அதை சுன்னா சொல்லும். எனவே பொதுவாக இப்படி சொல்லப்பட்ட ஒரு விஷயத்தை அதை குறிப்பிட்டு சொல்லக்கூடியதாக, இவ்வளவுதான் என்ற அந்த குறிப்பிட்டு சொல்லக்கூடியதாக சுன்னா அமையும். சரியா? எனவே இதுல நாங்க இப்ப இந்த குறிப்பிட்ட விடயங்கள், அதே போன்று இதுல நீங்க இறுதியாக எழுத வேண்டிய விடயம் என்னோடு சொன்னால், அதாவது இப்ப குர்ஆன்ல இல்லாத சில கொள்கை சார்ந்த விடயங்கள், ஃபிக்ஹ் மார்க்க சட்டதிட்டங்கள் சார்ந்த விடயங்களை ஹதீஸ் என்ன செய்யும்? மேலதிகமாக சொல்லும். ஹதீஸ் மேலதிகமாக சொல்லும். இது எத்தனாவது நீங்க எழுதி கொள்றது? 5வது. 5வது விஷயம். குர்ஆனில் இல்லாத கொள்கை சார்ந்த விடயங்கள், அதே போன்று ஃபிக்ஹ் சார்ந்த விடயங்கள் என்ன செய்யும்? விடயங்கள் ஹதீஸ் என்ன செய்யும்? மேலதிகமாக அதை ஹதீஸ் சொல்லும், குறிப்பிடும். இப்ப இதுல நாங்க பார்க்கின்ற போது நாங்க பார்க்கலாம், உதாரணமாக பெரும் பாவம் செய்தவர்களுக்கு, ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்தில் பெரும் பாவம் செய்தவர்களுக்கு நாளை மறுமையில் அல்லாஹுடைய தூதரின் ஷஃபாஅத் உண்டு. பெரும் பாவம் செய்தவர்களுக்கு நாளை மறுமையில் அல்லாஹுடைய தூதருடைய ஷஃபாஅத் உண்டு என்பது எங்க வருகிறது? அது ஹதீஸ்ல வரக்கூடிய ஒரு விடயமாக இருக்கிறது. அதே போன்று நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா, எனது சமுதாயத்தில் 70,000 பேர் என்ன செய்வாங்க? கேள்வி கணக்கின்றி சொர்க்கம் செல்வார்கள் என்பது ஹதீஸ்ல வரக்கூடிய விடயமாக இருந்து கொண்டிருக்கிறது. அதே போன்று கபரில் முன்கர் நக்கீர் என்ற மலக்குகள் என்ன செய்வாங்க? ஒருவர் அடக்கப்பட்ட பிறகு கேள்வி கேட்பார்கள் என்ற விடய, இது மாதிரி நிறைய, இது மாதிரி சுமார் ஒரு 40 விடயங்கள் இருப்பதாக அறிஞர்கள் அடையாளப்படுத்துகிறார்கள். எனவே இதே போன்று சட்டம் சார்ந்த விடயங்களை நாம் எடுத்து பார்க்கின்ற போது, இப்ப திருமணம் முடித்த ஒருவர் விபச்சாரம் செய்தால் என்ன செய்யப்பட வேண்டும்? கல்லெறிந்து கொல்லப்பட வேண்டும் என்பது என்ன செய்யுது? ஹதீஸ்ல வரக்கூடிய இது மாதிரி நிறைய சட்டங்கள். உதாரணத்துக்கு நான் ஒரு சட்டத்தை உங்களுக்கு சொல்கிறேன். இது இப்படியாக நாம் என்ன செய்யலாம்? சுன்னாவிலே பார்க்கலாம். சரி, இப்போது நாம் இன்றைய பாடத்தில் கற்றுக்கொண்ட விடயங்களை நாம் என்ன செய்வோம்? ஒரு சிறிய மீட்டல் செய்வோம். சரியா? முதல் தலைப்பாக நாம் என்ன படித்தோம்? அதாவது சுன்னாவுடைய முக்கியத்துவம், இல்லையா? சுன்னாவின் ஹதீஸுடைய முக்கியத்துவம் சம்பந்தமாக குர்ஆனிலிருந்து சில ஆதாரங்கள், அப்படித்தானே படித்தோம்? குர்ஆனிலிருந்து சில ஆதாரங்கள் என்று படித்தோம். சரியா? அதுல நீங்க எழுதி கொண்ட அந்த குர்ஆன் வசனங்கள், அந்த வசனங்களுடைய எண்களை கொஞ்சம் சொல்லுங்க பாப்போம். எத்தனை வசனங்கள் அதில் எழுதி கொண்டிருக்கீங்க? மொத்தம் 3 வசனங்களா? முக்கியத்துவத்துக்கு 3 வசனம். என்னென்ன? சூரத்து நிசால 4வது அத்தியாயம் 80வது வசனம். அடுத்து நஜ்ம்ல 3ம் 4ம். இதுல 59ல 7வது வசனம். சரி. சூரத்து நூர்ல 63. என்ன தலைவா அடுத்து போட்டீங்க? அதாவது சுன்னாவை பின்பற்றாதவர்களுக்கு வரக்கூடிய கடுமையான எச்சரிக்கை, அது முக்கியத்துவத்தில் வரும். அதுல எத்தனை வசனம் எழுதி கொண்டோம்? 2ஆ 3ஆ? என்னென்ன வசனம்? சரி, 28ல 50. சரி, அது அடுத்த
அடுத்த ஹதீஸ்ல சொன்ன ஹதீஸுடைய முக்கியத்துவம் சம்பந்தமாக நபி அவங்க சொன்ன ஒரு நபி மொழியை நாங்கள் என்ன செய்தோம், நாங்கள் பார்த்தோம். எந்த நபி மொழி? சரி, அந்த ஹதீஸை நாங்கள் படித்தோம். அந்த ஹதீஸ் சொல்லக்கூடிய செய்தி என்ன? என்ன செய்தி அது? நான் குர்ஆனையும் அதை போன்றொன்றும் வழங்கப்பட்டுள்ளேன் என்று வரக்கூடிய அந்த செய்தியை நாம் படித்தோம். சரி, அடுத்ததாக நாங்கள் என்ன தலைப்பு பார்த்தோம்? குர்ஆனுக்கும் சுன்னாவுக்கும் உள்ள அந்த தொடர்பை நாம் பார்த்தோம். அந்த இதுல மொத்தம் 5 விஷயங்கள் நாங்கள் படித்தோம். எத்தனை விஷயங்கள்? 5 விடயங்களை நாம் படித்தோம். அதுல ஒவ்வொருத்தர் ஒவ்வொன்று சொல்லுங்க. முதலாவது ஒருத்தர் சொல்லுங்க. குர்ஆன் கூறிய அந்த செய்தியை சுன்னா என்ன செய்யும்? அதை உறுதிப்படுத்தும். அதை சுன்னா என்ன செய்யும்? அதை உறுதிப்படுத்தும். சரி, ரெண்டாவது யாராவது சொல்லுங்க. குர்ஆன்ல சொல்லப்பட்ட ஒரு விஷயத்தை சுன்னா என்ன செய்யும்? அதை விளக்கி சொல்லும். விளக்கி சொல்லும். விளங்கி சொல்றது. சரி, இது ரெண்டாவது. மூணாவது நாங்க என்ன படிச்சோம் இதுல? குர்ஆன்ல வந்து சுருக்கமாக சொல்லப்பட்ட ஒன்றை சுன்னா என்ன செய்யும்? விரிவாக அதை சொல்லும், விரிவாக சொல்லும். சரி, அடுத்து நான்காவது, குர்ஆன்ல வந்து பொதுவாக கூறப்பட்ட ஒன்றை சுன்னா என்ன செய்யும்? குறிப்பிட்டு சொல்லும். சரி, கடைசியாக குர்ஆன்ல கூறப்படாத ஒன்றை சுன்னா மேலதிகமாக என்ன செய்யும்? அதை சொல்லும். அப்ப இந்த இது நாங்க ஹதீஸ் கலை சம்பந்தமான எங்களோட தலைப்பு. இன்ஷால்லா அடுத்த வகுப்புல இன்னும் சில முக்கியமான அப்படிங்கிற தலைப்புகள் நாங்கள் கொண்டு போவோம் இன்ஷா அல்லாஹ். இன்றைய இந்த தலைப்பு ஹதீஸ் கலையோடு சம்பந்தப்பட்ட தலைப்பாக இந்த வகுப்பைத்தோடு நிறைவு செய்துவிட்டு தஃப்சீருடைய விஷயம் இல்லைங்களா? தஃப்சீர் சம்பந்தமாக இது வந்து இப்படி எல்லா ஒரு குறிப்பிட்ட ஒரு நூல் அண்டு இல்லாம கொஞ்சம் எல்லா இதுலையும் கொஞ்சம் தொகுத்து எடுத்து தனியாக ஒரு நூல் அண்டு எடுக்காம பொதுவாக இந்த ஹதீஸ் உடைய இந்த கலை சம்பந்தமான விஷயங்களையே அதெல்லாம் கொஞ்சம் சேர்த்து அப்படி எடுத்தது. ஒரு தனி நூலாக இல்லாம அப்படி எடுத்தது. சரியா? ஆனால் இந்த அடிப்படைகள் வரக்கூடிய ஒரு நூல் உங்களுக்கு பேரை சொல்லலாம், பிரச்சனை இல்லை. அப்படியும் எடுக்கலாம், பிரச்சனை இல்லை. அப்படி ஒரு பேரை உங்களுக்கு தாரேன். ஹைர். அடுத்ததாக நாம் இந்த இதுல படிக்க போகின்ற மற்றும் ஒரு முக்கியமான ஒரு பாடம்தான், அதாவது உசூலு தஃப்சீர். தஃப்சீருடைய அடிப்படைகள். எப்படி ஹதீஸ் கலை அதே போன்று தஃப்சீர் கலை இல்லைங்களா? தஃப்சீர் கலையோடு சம்பந்தப்பட்ட தஃப்சீர் கலையுடைய அடிப்படைகள் சம்பந்தமாக நாங்கள் என்ன செய்வோம். இது வந்து ஷேக் சாலிஹ் அல் உஸைமீன் ரஹிமஹுல்லா அவர்களுடைய ஒரு தொகுப்பு. அதில் தான் கூடுதலாக நாங்கள் அதை பார்க்குறோம் இன்ஷா அல்லாஹ். அதிலிருந்து சில விடயங்கள் நாங்கள் என்ன செய்வோம், கற்றுக்கொள்வோம் இல்லைங்க சொல்றது. எனவே அந்த அடிப்படையில் இப்போ இப்போ எங்களுக்கு தெரியும் தஃப்சீர் என்று சொன்னால் அது வந்து எதற்கு விரிவுரை? குர்ஆனுக்கு இல்லைங்களா? குர்ஆனுக்கு விரிவுரை தான் தஃப்சீர் என்பது இல்லைங்களா? ஹதீஸுக்கு நாங்கள் விரிவுரை என்று சொல்லும் போது என்ன வார்த்தை பயன்படுத்தப்படும்? குர்ஆனுக்கு வந்து விரிவுரை தஃப்சீர் என்ற வார்த்தை பயன்படுத்தப்படும். ஹதீஸுக்கு விரிவுரை என்று வரும்போது என்ன வார்த்தை பயன்படுத்தப்படும்? தஃப்சீர் என்ற வார்த்தை பயன்படுத்தப்படாது. என்ன வார்த்தை? ஷரஹ். என்ன வார்த்தை அரபுல பயன்படுவாங்க? ஷரஹ் என்ற வார்த்தை. இப்ப பார்க்கிறோம், ஷரஹ் ஸஹீஹுல் புகாரி, ஷரஹ் ஸஹீஹ் முஸ்லிம், ஷரஹ் திர்மிதி. அப்ப ஷரஹ் என்ன? விரிவுரை. தஃப்சீர் எப்படி குர்ஆனுக்கு விரிவுரைக்கு தஃப்சீர் என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுதோ அதே போன்ற ஹதீஸுக்கு விரிவுரைக்கு பயன்படுத்தப்படுகின்ற வார்த்தை என்ன? ஷரஹ் என்ற அந்த வார்த்தை. புரியுது அவங்க சொல்றது? சரி, இப்போ இந்த அதாவது இந்த தலைப்பை பொறுத்தவரையில இது வந்து ஒரு முக்கியமான ஒரு தலைப்பு. என்னப்பா? குர்ஆன் என்பது கலாமுல்லா, அல்லாஹுடைய பேச்சு. குர்ஆன் என்பது கலாமுல்லா, யாருடைய பேச்சு? அல்லாஹ்வுடைய பேச்சு. சரியா? அப்ப எனவே இந்த கலாமுல்லா அல்லாஹுடைய பேச்சுக்கு விரிவுரை விளங்கிச்சா? விரிவுரை வந்து உங்களுக்கு தெரியும். இப்ப அல்லாஹுடைய கலாம், இப்ப குர்ஆனுடைய ஒரு வசனம் அதற்கு விளக்க உரையாக என்ன செய்யும்? குர்ஆன்ல இன்னொரு இடத்துல
அதுக்கு என்ன செய்யும்? கூடுதலான விளக்கம் கிடைக்கும். கூடுதலான விளக்கம் கிடைக்கும். அதுக்கு நாங்க உதாரணமா என்ன சொல்லலாம்? இப்ப உதாரணமா நீங்க எடுத்தீங்கன்னா எங்களுக்கு சாதாரணமாக நாங்க புரிந்து கொள்ளக்கூடிய அமைப்புல இப்ப உங்களுக்கு தெரியும், அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்கிறான், ஃபதலக்கா ஆதமு மிர் ரப்பிஹி கலிமாத். அல்லாஹு தஆலா என்ன செய்தான்? ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய அந்த ரப்புல் ஆலமீனிடமிருந்து அவர் சில வார்த்தைகளை கற்றுக்கொண்டார். சூரத்துல் பக்கரால வரும். அந்த வார்த்தைகளை கொண்டு அவர் தௌபா செய்தார். அல்லாஹ் அவர் தௌபாவை ஏற்றுக்கொண்டார். சரிதானே? அதே சூரத்துல் ஆராஃபுக்கு போனீங்கன்னா, சூரத்துல் ஆராஃப்ல அவங்க என்ன துவா கேட்டாங்க? அவர்கள் கேட்ட அந்த பிரார்த்தனை என்ன பிரார்த்தனை? ஆலா ரப்பனா வலம்னா அன்ஃபுஸனா வ இல்லம் தக்ஃபிர் லனா வ தர்ஹம்னா லனகூனன்ன மினல் ஹாசிரீன். இல்லையா சொல்றது? அப்ப அல்லாஹ்விடமிருந்து அவர்கள் கற்றுக்கொண்ட வார்த்தைகள். அப்ப இதை இன்னொரு இடத்துல குர்ஆன்ல நீங்க இந்த விளக்கம் வருவதை பார்க்கலாம். அதே மாதிரி நீங்க எடுத்து பாருங்க, குர்ஆன்ல சூரத்துல் துஹான்ல இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்தின் முபாரக்கான்னு அல்லாஹ் சொல்றான். இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்தின் முபாரக்கா, நாம் பாக்கியமிக்க ஒரு இரவில் அதை அருளினோம். பாக்கியம் சூரத் துஹானுடைய ஆரம்பத்திலே வரும். பாக்கியமிக்க ஒரு இரவில் நாம் அதை அருளினோம். அது என்ன? எது? குர்ஆன். இப்ப பாக்கியமிக்க இரவு என்றுதான் அங்க வருது, வேற எதுவும் வரல. பாக்கியமிக்க இரவுன்னு மட்டும்தான் வருது. இந்த பாக்கியமிக்க இரவு எது என்பதை வேற எங்க குர்ஆன்ல பார்க்கலாம்? இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்தில் கத்ர், லைலத்துல் கத்ருடைய இரவில் நாம் என்ன செய்தோம்? அதை அருளினோம். அப்ப அந்த பாக்கியமிக்க இரவு எதுதான்? லைலத்துல் கத்ருடைய இரவு என்பதை நாங்க இது போன்ற விடயங்கள். அதே போன்றுதான் நாங்க ஆரம்பத்தில் படித்த ஒரு விஷயம். இப்ப குர்ஆனுக்கு விளக்க உரையாக சுன்னா இருக்கும். இது வரும். குர்ஆனுக்கு விளக்க உரையாக சுன்னா வரும். சுன்னாவில் அதற்குரிய விளக்கம் இருக்கும். இப்ப ரசூலுல்லாஹ் குர்ஆன்ல உள்ள எல்லா வசனங்களுக்கும் விளக்கம் சொன்னாங்களா? இல்லை. எதுக்கு தேவைப்பட்டதோ அதுக்கு என்ன செஞ்சாங்க? விளக்கம் சொன்னார்கள். எதற்கு விளக்கம் தேவைப்பட்டதோ, சஹாபாக்கள் எந்த வசனங்களுக்கு விளக்கம் கேட்டார்களோ, எந்த வசனங்களுக்கு விளக்கம் கேட்டார்களோ அவைகளுக்கு ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க? விளக்கம் சொன்னார்கள். சரியா? அப்ப இது இதுல நாங்க இரண்டாவது முதலாவது விஷயம் என்ன குறிச்சு கொள்றீங்க? குர்ஆனுடைய சில வசனங்களுக்கு குர்ஆன்ல என்ன செய்யும்? விளக்கம் இருக்கும், விளக்கம் கிடைக்கும். அதே போன்று என்ன இரண்டாவது படித்தரம்? குர்ஆனுடைய சில வசனங்களுக்கு விளக்கம் எங்க இருக்கும்? சுன்னாவில் இருக்கும், ஹதீஸிலே இருக்கும், நபி அவர்கள் சொன்ன அந்த விளக்கத்தில் இருக்கும். மூன்றாவது அருமையான சகோதரர்களே, அதாவது சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய தூதரோடு வாழ்ந்த அந்த நபித்தோழர்கள் சொன்ன விளக்கங்கள் அந்த வசனத்துக்கு நபித்தோழர்கள் சொன்ன விளக்கங்கள், அதிலிருந்து விளக்கம் எடுத்தல். புரியுதா சொல்றது? அப்ப இது இதுல மூன்றாவது. நாலாவது நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா, சஹாபாக்களிடம் கல்வியை கற்றவர்கள் யாரு? தாபிஈன்கள். எனவே அந்த தாபிஈன்கள் சஹாபாக்களை என்ன நேரடியாக சந்தித்த அந்த மூத்த தாபிஈன்கள், அவர்கள் அதற்கு சொன்ன அந்த விளக்கங்கள். புரியுதா சொல்றது? அவர்கள் சொன்ன விளக்கங்கள். அதே போன்று நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா, அடுத்ததாக அதுல கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால், மொழி ரீதியான அந்த வார்த்தைக்கு மொழி ரீதியான பொருள்கள்ல எது பொருத்தமானதோ அதை கொண்டு தப்சீர் செய்வது. இதுல முக்கியத்துவம் எதுக்கு தான்? மார்க்கம். எதுக்கு முக்கியத்துவம்? மார்க்க ரீதியான அல்லது மொழி ரீதியான வரும்போது முதலாவது இதுதான் மார்க்க ரீதியான. அதுக்கு எது பொருத்தமானதோ அதை கொண்டு தப்சீர் செய்வது. புரியுதா? இப்ப உங்களுக்கு தெரியும், குர்ஆன்ல ஒரு வசனம் வரும். எப்படி வரும் என்றால், வஅபுத் ரப்பக ஹத்தா யஅதியகல் யகீன். இந்த வசனம் கேள்விப்பட்டீங்க தானே? நிறைய பயான்ல கேட்டிருப்பீங்க இந்த வசனத்தை. என்ன இந்த வசனத்துல பொருள்? வஅபுத் ரப்பக ஹத்தா யஅதியகல் யகீன். 15வது அத்தியாயம் 99வது வசனம். 15ல 99. நபியே, யகீன் வரும் வரை உங்கள் இறைவனை வணங்குங்கள்.
யகீன் வரும் வரை உங்கள் இறைவனை வணங்குங்கள். அப்ப யகீன் வந்துட்டா சொல்லுங்க. அப்ப இந்த வசனம் என்ன சொல்லு? யகீன் வரும் வரை உங்கள் ரப்பை வணங்க. யகீன் என்பதற்கு நேரடி பொருள் என்ன? உறுதி. என்ன யகீன் என்பதற்கு நேரடி பொருள் என்ன? உறுதி. அப்ப உறுதி வரும் வரை உங்கள் ரப்பை வணங்குங்க. அதுக்கு அடுத்த பக்கம் எப்படி விளங்கலாம்? உறுதி வந்த பிறகு வணங்க தேவையில்லை. அப்படித்தானே? உறுதி வரும் வரை உங்கள் ரப்பை நீங்கள் வணங்குங்க. ஏன்னா நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதாவது வழிகட்ட சாரார்களும் குர்ஆன்ல இருந்து ஆதாரம் காட்டுவாங்க. வழிகட்டவர்களும் வழிகட்டு போனவர்களும் ஆதாரம் காட்டுவாங்க. எங்க இருந்து? குர்ஆன். அவங்களோட வழிகேட்டுக்குரிய பிரச்சனை என்ன? அவர்களுடைய மனோ இச்சை விளக்கம். இப்ப நாங்க சொன்ன படித்தரங்கள் இல்ல. எது? குர்ஆன் அந்த வசனத்துக்கு ஏதாவது விளக்கம் சொல்லி இருக்கு. இப்ப நான் உங்களுக்கு ஒரு வசனம் சொல்றேன். இந்த வசனத்தை கொஞ்சம் நீங்க கொஞ்சம் பாருங்க. சரியா? எப்படி தெரியுமா? இப்ப சக்கர் என்ற அந்த நரகத்திலே அவர்கள் நுழைவிக்கப்படுவார்கள். சக்கர் என்ற நரகத்தில் நுழைவிக்கப்படுவார்கள். அவரிடம் கேட்கப்படும், உங்களை சக்கர் என்ற நரகத்தில் நுழைவித்தது எது? சரியா? அவங்க சொல்லுவாங்க, காலு லம் நக்கு மினல் முசல்லி, நாங்க தொழக்கூடியவர்களாக இருக்கல. வலம் நக்கு நுத்துஇமுல் மிஸ்கின், நாங்க ஏழைகளுக்கு உணவளிப்பவர்களாக இருக்கவில்லை. இல்லையா? அப்படியே சொல்லிட்டு வக்குன்னா நஹூதுமா லஹாயிதீன், இந்த பரிஹசிக்கக்கூடியவர்கள் இவர்களோடு நாமும் இருந்தோம். வக்குன்னா நுகذிபு பியௌமித்தீன், நாம் என்ன செய்தோம்? வக்குன்னா நுகذிபு பியௌமித்தீன், நாம் இறுதி நாளை பொய்ப்பித்துக் கொண்டிருந்தோம். இறுதி தீர்ப்பு நாளை பொய்ப்பித்துக் கொண்டிருந்தோம். ஹத்தா அத்தானல் யகீன், எமக்கு உறுதி வரும் வரை, எமக்கு உறுதி வரும் வரை, எமக்கு உறுதி வரும் வரை. இங்க அது பொருந்துதா? யகீன் உறுதி, அப்படித்தானே? உறுதி வரும் வரை நாம் மறுமையை பொய்ப்பித்துக் கொண்டிருந்தோம் என்று சொன்னால், அப்ப யகீன் என்றால் என்ன என்று நாங்க பார்க்கணும். யகீன் என்ற வார்த்தைக்கு சொல்லப்பட்ட விளக்கம், குர்ஆன் சொல்லக்கூடிய விளக்கம், ஹதீஸ் சொல்லக்கூடிய விளக்கம். அப்ப யகீன் என்றால் இங்கு மரணம். எது? இது மரணம். ரசூலுல்லாஹ் ஒரு சஹாபி மரணிச்சார். அந்த சஹாபி யார் என்றால் உஸ்மான் இப்னு மல்ஊன் ரலியல்லாஹு அன்ஹு. அவங்க ஹிஜ்ரத் போய் மதீனாவுல முதல்ல மரணித்த சஹாபி, முதல்ல மரணித்த முஹாஜிர். முதலில் மரணித்த முஹாஜிர் யாரு? உஸ்மான் இப்னு மல்ஊன் ரலியல்லாஹு அன்ஹு. சரியா? அப்ப இவர்களுடைய விஷயத்துல ரசூலுல்லாஹ் எப்படி சொல்றாங்கடா, உஸ்மான் இப்னு மல்ஊனுக்கு யகீன் வந்து விட்டதுன்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. ஹதீஸ்ல என்ன வார்த்தை வருது? உஸ்மான் இப்னு மல்ஊனுக்கு யகீன் வந்து விட்டதுன்றாங்க ரசூலுல்லாஹ். அப்ப அங்க என்ன அர்த்தம்? மௌத், அவருக்கு மரணம் வந்து விட்டது. மரணத்தை விட உறுதியான ஒன்று இருக்குதா? மிகப்பெரிய உறுதியான விஷயம் என்னதான்? மரணம். அவ்வளவு கன்ஃபார்ம் அது. எனவே நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அதாவது வழிகேடர்கள் பெரும்பாலும் என்ன செய்வாங்கண்டா, குர்ஆன் வசனத்தை தங்களுடைய வழிகேட்டினுடைய அந்த மனோ இச்சைக்கு ஏற்ப அவர்கள் வளைப்பார்கள். அதனாலதான் நாங்க இங்க இந்த அடிப்படையை படிக்கணும். என்ன தஃப்சீர் என்றால், அதாவது இந்த வசனத்துக்கு அல்லாஹுடைய தூதர் சொன்ன விளக்கம் என்ன, இந்த ரசூலுல்லாஹ் எப்படி இந்த வசனத்தை விளங்கப்படுத்தினாங்க, அடுத்து சஹாபாக்கள் இந்த வசனத்தை எப்படி விளங்கினார்கள், புரியுது அவன் சொல்றது. இந்த அடிப்படை இதுல மிக முக்கியமானது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் நிறைய பேர் வழிகட்டு போவதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், அவர்களுடைய மனோ இச்சைக்கு ஏற்ப அவர்கள் என்ன செய்வார்கள், தங்களுடைய அந்த வழிகேடுகளை நிறுவுவதற்காக குர்ஆனுடைய வசனங்களுக்கு விளக்கங்களை சொல்வார்கள். இதில் நாங்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும். அடுத்ததாக என் அருமையான சகோதரர்களே, நாம் இந்த தலைப்பை பொறுத்தவரையில இந்த தலைப்பு இப்போ நாங்கள் சொன்ன இந்த அடிப்படைகள் போக அடுத்ததாக நாம் இதில் வரக்கூடிய முதலாவது தலைப்பு என்னவென்று சொன்னால், குர்ஆனை பொறுத்தவரையில அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்லக்கூடிய சில வசனங்கள், குர்ஆன்ல அல்லாஹு தஆலா சொல்லக்கூடிய வசனங்கள், அந்த வசனங்களை நீங்க எடுத்து முதலாக கொஞ்சம் குறிச்சுக்கோங்க. இன்னா நஹ்னு நஸ்ஸல்னா அலைக்கல் குர்ஆன தன்சீலா 76ல 23, 76ல 23. நபியே, நிச்சயமாக நாம் தான் இந்த குர்ஆனை சிறிது சிறிதாக உமக்கு இறக்கி வைத்தோம்
உமக்கு என்ன செய்தோம், சிறிது சிறிதாக நாம் இந்த குர்ஆனை உமக்கு இறக்கி வைத்தோம் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். அடுத்து அல்லாஹ் சொல்றான், இன்னா அன்ஸல்னாஹு குர்ஆனன் அரபிய்யன் லஅல்லகும் தஅகிலூன். 12வது அத்தியாயத்துடைய 2வது வசனம், நீங்கள் நன்கு அறிவதற்காக இதை அரபு மொழியில் உள்ள குர்ஆனாக நிச்சயமாக நாம் அருளினோம் என்று அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறான். சொல்றது, எனவே இந்த குர்ஆன் அடுத்ததாக நாமே இதை அருளினோம், நாமே இதை பாதுகாப்போம். 15வது அத்தியாயம் 9வது வசனம். 15வது அத்தியாயம் 9வது வசனம், நாமே இதை அருளினோம், நாமே இதை பாதுகாப்போம். இதை பாதுகாக்கக்கூடியவன் யாரு? படைத்த ரப்புல் ஆலமீன் அல்லாஹ். அல்லாஹ்வே இதை பாதுகாப்பதை பொறுப்பேற்று விட்டான். அதே போன்று 15வது அத்தியாயத்துடைய 87வது வசனத்தை எழுதி கொள்ளுங்கள். 15ல் 87 அல்லாஹ் சொல்கிறான், நிச்சயமாக நாம் உமக்கு திரும்ப திரும்ப ஓதப்படக்கூடிய அந்த 7 வசனங்களை உடைய புகழுக்குரிய அந்த அத்தியாயத்தையும் இந்த மகத்தான குர்ஆனையும் உமக்கு வழங்கினோம் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். அதே போன்று 50வது அத்தியாயம் 1வது வசனம், நபியே மிக்க மேலான இந்த குர்ஆனின் மீது சத்தியமாக, காஃப் வல் குர்ஆனில் மஜீத் என்று அல்லாஹு தஆலா சொல்றான். அதே போன்று 38ல் 29 கிதாபுன் அன்ஸல்னாஹு இலைக முபாரக்குன் லியத்தப்பரு ஆயாத்தி வலியதக்கர உலுல் அல்பாப். இது நட்பாக்கியம் மிகுந்த வேதமாகும், இதை நாம் உமக்கு என்ன செய்தோம், அருளினோம். அவங்க என்ன செய்யணும், சிந்திக்க வேண்டும் என்பதற்காக, அவர்கள் ஆராய வேண்டும் என்பதற்காக, இதன் மூலம் அறிவுடையவர்கள் நல்லுணர்ச்சி பெற வேண்டும் என்பதற்காக என்று அல்லாஹு தஆலா குறிப்பிடுவதை பார்க்கின்றோம். அதே போன்று 6வது அத்தியாயம் 155வது வசனம். நான் சொல்ற வசனங்களை கொஞ்சம் எழுதிக்கோங்க. 56ல் 77, 17ல் 9, 59ல் 21, அதே போன்று 6ல் 19, 16ல் 89, 5ல் 48. இதெல்லாம் குர்ஆனுடைய அந்த முக்கியத்துவம், குர்ஆனுடைய சிறப்பு, குர்ஆனுக்குரிய அந்த இடம், இதை சொல்லக்கூடிய வசனங்கள் சொல்றது. எனவே இந்த வசனங்கள் எல்லாம் நாங்க எதை இங்க சொல்லுதுன்னு சொன்னால், குர்ஆன் எவ்வளவு மகத்தானது, எவ்வளவு சிறப்புக்குரியது என்பதை சொல்லக்கூடிய வசனங்களாக இந்த வசனங்கள் இருந்து கொண்டிருக்கின்றன. எனவே அன்பிற்குரியவர்களே, அடுத்ததாக நாம் இதிலே பார்ப்போமாக இருந்தால், இந்த தலைப்புல குர்ஆன் எப்போது அருளப்பெற்றது, குர்ஆன் எப்போது அருளப்பெற்றது என்ற தலைப்பை பொறுத்தவரையில் நாம் அனைவரும் அதை அறிந்து வைத்திருக்கிறோம். இப்போ நாங்கள் சொன்ன வசனங்கள், நான் உங்களுக்கு ஓதி காட்டி இந்த நேரத்தில் ஓதின வசனங்கள்ல அந்த லைலத்துல் கத்ருடைய இரவில் அருளினோம் என்ற அந்த வசனம் 97ல் 1, அதே போன்று 44ல் 3, 4 ஆகிய வசனங்கள், அதே போன்று ஷஹ்ரு ரமதான் அல்லது உன்சில ஃபீல் குர்ஆன் என்ற 2வது அத்தியாயத்துடைய 185வது வசனம். இந்த வசனங்கள் எல்லாம் குர்ஆன் எப்போது அருளப்பெற்றது என்பதை சொல்கின்ற வசனங்கள். அடுத்ததாக என் அருமையான சகோதரர்களே, இதில் நாங்கள் பார்க்க போகின்ற தலைப்பு என்னவென்று சொன்னால், தஃப்சீர் என்ற இந்த கலையை பொறுத்தவரையில் இதை 2ஆக பிரிப்பார்கள். எத்தனையாக பிரிப்பாங்க? 2ஆக பிரிப்பார்கள். இந்த தலைப்பு நாம் இதில் பார்க்கலாம். தஃப்சீர் 2 வகை. அதில் ஒன்று பார்த்தீங்கன்னா தஃப்சீர் பில் மஅசூர், தஃப்சீர் பில் மஅசூர் என்று சொல்லப்படும். அதாவது ஆதாரத்தின் அடிப்படையில் அமைந்தவை. தஃப்சீர் பில் மஅசூர் என்ற அர்த்தம் ஆதாரத்தின் அடிப்படையில் அமைந்தவை. இந்த நாங்கள் இப்போ சொல்லக்கூடிய இந்த குறிப்புகள் இன்னொரு நூல்ல இருந்து வரக்கூடிய குறிப்புகள்லாம். அடுத்து நீங்கள் எடுத்தீங்கன்னா அத்தஃப்சீர் பிர் ரஇ என்று சொல்வார்கள். அத்தஃப்சீர் பிர் ரஇ, அதாவது சிந்தனையின் அடிப்படையில் அமைந்தவைகள், சிந்தனையின் அடிப்படையில் அமைந்தவைகள். அப்ப தஃப்சீர் எத்தனை வகை? 2 வகை. ஒன்று என்ன? தஃப்சீர் பில் மஅசூர் என்ற என்ன அர்த்தம்? ஆதாரத்தின் அடிப்படையில் அமைந்தவை. தஃப்சீர் பில் மஅசூர் என்றா ஆதாரத்தின் அடிப்படையில் அமைந்தவை. தஃப்சீர் பிர் ரஅய் என்ன? சிந்தனையின் அடிப்படையில் அமைந்தவை. இந்த சிந்தனையின் அடிப்படையில் அமைந்தவை 2 வகைப்படும். அப்படி எடுத்துக்கோங்க. சிந்தனையின் அடிப்படையில் அமைந்தவை எத்தனை வகை? 2 வகைப்படும். ஒன்று, அதாவது ஒன்று அது என்ன ஏற்கத்தக்கது, அது என்னதான்
ஏற்கத்தக்கது, புகழுக்குரியது, ஏற்கத்தக்கது. அடுத்தது ஒன்று இருக்குது, அது ஏற்கப்படக்கூடாதவைகள், ஏற்கப்பட முடியாது, ஏற்றுக்கொள்ள முடியாது என்று இரண்டாக இதை பிரிப்பார். அப்ப அந்த தஃப்சீர் சிந்தனை சார்ந்தது என்று சொல்லும் போது அது எத்தனை வகை? 2 வகை. ஒன்று என்னது? ஏற்றுக்கொள்ளலாம், அடுத்து என்ன? ஏற்றுக்கொள்ள முடியாது, ஒதுக்கப்பட வேண்டியவைகள் என்று இதிலே 2 வரும். புரியுதா சொல்றது? எனவே அந்த அடிப்படையில இப்ப இந்த இதுல நாங்கள் மிக எச்சரிக்கையாக கவனமாக இருக்க வேண்டிய பகுதி தான் தஃப்சீர் பிர் ரஅய் என்பது. அதுல ஏற்றுக்கொள்ள தக்கவைகளும் இருக்கின்றன, ஏற்றுக்கொள்ள முடியாதவைகளும் இதில் இருக்கின்றன. அடுத்ததாக நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா, தஃப்சீரை பொறுத்தவரையில சில தஃப்சீர்கள் எப்படி அமைந்திருக்கும் என்று சொன்னால், ஃபிக்ஹ் சட்டங்களுக்கு முன்னுரிமை வழங்கும் தஃப்சீர்கள். எப்படி இருக்கும்? ஃபிக்ஹ் சட்டங்களுக்கு முன்னுரிமை வழங்கும் தஃப்சீர்கள். சரியா? இப்படியான தஃப்சீர்கள் இருக்கின்றன. அடுத்து நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா, இலக்கியத்துறைக்கு முன்னுரிமை வழங்கும் தஃப்சீர்கள் என்று இருக்கிறது. இலக்கியத்துறைக்கு முன்னுரிமை வழங்கும் தஃப்சீர்கள். அதே போன்று மூன்றாவது எடுத்தீங்கன்னா அல் இஅராப், அந்த குறியீட்டு தானே, குறியீட்டு இலக்கிய அதற்கு முன்னுரிமை வழங்கும் தஃப்சீர்கள். சொல்றது நாங்கள் சொல்ல குறியீடுகள் சொல்றேன், பார்த்து அப்படி சொல்றேன். அமைப்பு, வாசகங்கள் அமையக்கூடிய அமைப்பு அல் இஅராப், அந்த குறியீட்டு இலக்கியத்துக்கு முன்னுரிமை வழங்கும் தஃப்சீர்கள். நாலாவது நீங்க எடுத்தீங்கன்னா அறிவியல் சார்ந்த பகுதிகளுக்கு முன்னுரிமை வழங்கும் தஃப்சீர்கள். எதுக்கு? அறிவியல் சார்ந்த பகுதிகளுக்கு முன்னுரிமை வழங்கும் தஃப்சீர்கள். அதே போன்று எடுத்தீங்கன்னு சொன்னா, அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா சமூகவியல், ஒழுக்கவியல், இவைகளுக்கு முன்னுரிமை வழங்கும் தஃப்சீர்கள். எனவே இவ்வாறாக நீங்க எடுத்தீங்கன்னா, இப்ப எழுதி கொண்டதை கொஞ்சம் சொல்லுங்க பாப்போம். இப்ப நாங்க முதலா பார்த்தோம் தஃப்சீர் 2 வகைன்னு பார்த்தோம். என்னென்ன வகை? தஃப்சீர் பில் மஅசூர், அது ஆதாரத்தின் அடிப்படையில் உள்ள தஃப்சீர். சரியா? இரண்டாவது என்ன படிச்சோம்? தஃப்சீர் பிர் ரஅய். அப்படி என்ன? சிந்தனை சார்ந்த, அந்த சிந்தனையின் அடிப்படையிலே அமைந்தவைகள். சிந்தனையின் அடிப்படையில் அமைந்தவை நாங்கள் எத்தனையாக பிரிக்கிறோம்? 2ஆக பிரித்தோம். அது என்னென்ன? ஏற்கத்தக்கது, ஏற்க முடியாதது என்பதை பார்த்தோம். அடுத்ததாக தஃப்சீர் உடைய அந்த நூல்களை கவனிக்கின்ற போது எப்படியெல்லாம் அந்த தஃப்சீர் உடைய நூல்கள் அமைந்திருக்கின்றன என்று பார்க்கும்போது அதுல என்ன படிச்சோம்? முதலாவது ஃபிக்ஹ் சட்டங்களுக்கு முன்னுரிமை வழங்கக்கூடிய தஃப்சீர்கள், இலக்கியத்துறைக்கு முன்னுரிமை வழங்கும் தஃப்சீர்கள், குறியீட்டு இலக்கிய அந்த அவை பகுதிகளுக்கு முன்னுரிமை வழங்கும் தஃப்சீர்கள், அறிவியல் சார்ந்த விடயங்களுக்கு முன்னுரிமை வழங்கும் தஃப்சீர்கள், சமூகவியல், ஒழுக்கவியல் இவைகளுக்கு முக்கியத்துவம் வழங்கக்கூடிய தஃப்சீர்கள் என்று இதுல நாங்க இப்படியாக தஃப்சீர் நூல்களை பார்க்கலாம். சரியா? அடுத்து நாங்க பார்ப்போம் அத்தஃப்சீர் பில் மஅசூர். அத்தஃப்சீர் பில் மஅசூர், அதாவது அத்தஃப்சீர் பில் மஅசூர் என்ன அர்த்தம்? ஆதாரத்தின் அடிப்படையில் அமைந்த தஃப்சீர்கள். இதை நீங்க எடுத்தீங்கன்னா இதற்குரிய விளக்கத்தை நீங்க சுருக்கமாக குறிப்பிட்டுக் கொள்ளுங்க. முதல்ல நான் சொல்றதை கொஞ்சம் கவனிச்சுட்டு அப்புறம் குறிச்சுக்கோங்க. அதாவது அல் குர்ஆனுடைய வசனங்களை விளக்குவதில் ஆதாரபூர்வமான செய்திகள் மீது மாத்திரமே என்ன செய்யும்? அதனுடைய விளக்கம் இருக்கும். ஆதாரபூர்வமான அந்த செய்திகள் கொண்டுதான் என்ன செய்யப்படும்? அந்த விளக்கம் அமைந்திருக்கும். எந்த ஒரு வசனத்தையும் ஆதாரமின்றி என்ன செய்ய மாட்டாங்க? அதை விளக்குவதை அவர்கள் செய்ய மாட்டார்கள். இதற்குத்தான் தஃப்சீர் அல் மஅசூர் என்று சொல்லப்படும். இப்ப நீங்க சுருக்கமா எழுதிக்கோங்க. என்ன எழுத வேணும்? அதாவது தஃப்சீர் பில் மஅசூர் என்று சொன்னா அந்த தஃப்சீர் எதன் அடிப்படையில் அமைஞ்சிருக்கும்? ஆதாரத்தின் அடிப்படையில் தான் அந்த வசனங்களுக்கு என்ன செய்யப்படும்? விளக்கம் சொல்லப்படும். இதுதான் தஃப்சீர் பில் மஅசூர். சரியா? சரி. அப்ப இந்த தஃப்சீர் தானே, இதுதான் மிக சிறந்தது. இது என்னது? மிக சிறந்ததும் மிக உயர்ந்ததும். ஏன்?
ஆதாரத்தின் அடிப்படையில் அமைந்திருக்கிறது, ஆதாரத்தின் அடிப்படையில் அமைந்திருக்கிறது சொல்றது. எனவே இந்த இந்த வகையை பொறுத்தவரையில அப்ப அல்லாஹு தஆலா அந்த படைத்த ரப்புல் ஆலமீன் தான் நோக்கத்தை அறிந்தவன் இல்லையா, அவன் தான் வசனங்களை அருள் இருக்கிறான், அது அவனுடைய பேச்சு. எனவே அப்ப அல்லாஹ் அந்த வசனத்தில் எந்த நோக்கத்தை கொண்டிருக்கிறானோ அந்த நோக்கத்தை அல்லாஹ்வுக்கு அடுத்ததாக மிக அறிந்தவர்கள் யாரு? அல்லாஹ்வுடைய தூதர். அதற்கு அடுத்ததாக அல்லாஹ்வுடைய தூதரிடமிருந்து மார்க்கத்தை கற்ற நபித்தோழர்கள். புரியுது சொல்றது? எனவே இவ்வாறு இந்த ஆதாரத்தின் அடிப்படையில் அமைகின்ற இந்த தஃப்சீர் தான் மிக சிறந்தது. இதற்கு என்ன செய்யும்? அறிவிப்பாளர் வரிசைகள் காணப்படும், ஆதாரத்தன்மை அதற்கு இருக்கும். எனவே இது நம்பகமான அந்த அறிவிப்பாளர் தொடரை கொண்டதாக இருக்கும். இதுதான் முக்கியத்துவம் பெறும், இதுதான் என்ன செய்யும்? முக்கியத்துவம் பெறும். சரியா? எனவே இந்த தலைப்புல நீங்க நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், இது மிக முக்கியமான ஒரு பகுதி. நாங்கள் இன்ஷா அல்லாஹ் இன்றைய பாடத்தை நாங்கள் இத்தோடு நிறைவு செய்து கொள்வோம். இன்றைக்கு படித்த விஷயங்கள் பெரும்பாலும் நாங்கள் இதில் படித்த விஷயங்களை மீட்டிக் கொண்டோம். அடுத்த பாடத்தில் இன்ஷா அல்லாஹ் இதை நாம் தொடருவோம். இந்த ரெண்டு தலைப்பிலும் முக்கியமான விஷயங்கள் இருக்கின்றன, நாம் அறிந்து கொள்வதற்கான விஷயங்கள். இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து நாம் வகுப்புகளை கலந்து பயன்பெறுவதற்கு அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் அருள் புரிவானாக என்று கூறி நிறைவு செய்கிறேன். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.